கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஒரு செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து அமர பண்ணுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு சோதனைகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, நெருக்கங்களை, வருத்தங்களை, பாரங்களை நாம் அனுபவித்தாலும் கடைசியிலே கர்த்தர் நம்மை ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். அந்த நாளுக்காக காத்திருப்போமாக. தெய்வ சமூகத்திலே நம்பிக்கையோடு இருப்போமாக. என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக 66ஆம் சங்கீதம் அதனுடைய 10 முதல் 12 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இங்கே முதல் வசனத்தில் இருந்தது, அதாவது 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர். நாம் பல நேரங்களில் சிந்திக்கிற ஒரு காரியம் உண்டு. சோதனை யாராலே வருகிறது? பிசாசினால் வருகிறது. பிசாசு தான் சில சோதனைகளை, வேதனைகளை கொண்டு வருகிறார் என்று நாம் பல நேரங்களில் யோசித்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் எப்போதும் பிசாசானவன் இல்லை நம்மை சோதிக்கிறது. சில நேரங்களில் நாம் ஒரு பொண்ணை போல இன்றைக்கு இருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்த நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்படியாக, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை சோதிப்பார். இங்கே வாசிக்கிறோம், தேவனே எங்களை சோதித்தீர். எப்படி சோதித்தாராம்? வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஒரு வெள்ளி, அது அழகான ஸ்தோத்திரம் திளங்குகிற ஒரு அந்த ஷைனிங்கான ஒரு அனுபவத்திற்கு வருகிறதற்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் வழியாக அந்த வெள்ளி கடந்து போகும். அதுபோலவே கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக விளங்க செய்கிறதற்கு முன்னாடி, இல்லாவிட்டால் பிரகாசிக்க செய்கிறதற்கு முன்னாடி, ஸ்தோத்திரம், நம்முடைய தலை நிமிர்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு மேன்மையை தருகிறதற்கு முன்னாடி சில புடமிடுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். வெள்ளியை புடமிடுகிறது நமக்கு தெரியும். நிறைய அடிகள், இடிகள், நெருப்புக்களை போடுற அனுபவங்கள், கட் பண்ணுறது, நிறைய பல விதமான வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம், நம்முடைய நன்மைக்காக மட்டும். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், எங்களை வலையில் அகப்படுத்தி. பல நேரங்களில் நாம் வாசிக்கிறோம், வலை என்று சொல்லும்போது வேத புத்தகத்திலே பல காரியங்களை நமக்கு பார்க்க முடிகிறது. சத்ருவானவன் வைத்திருக்கிற வலை, கெணி என்றெல்லாம் நமக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே கர்த்தர், தெய்வனாகிய கர்த்தர் நம்மை வலையில் அகப்படுத்தி இருக்கிறாராம். சில சோதனையிலிருந்து தனியாக வெளியே வர முடியாமல், நம்முடைய ஸ்தோத்திரம் பலத்தினாலே வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா? தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. அவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடந்ததில்லை. மட்டுமல்ல, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஒரு பாரம் என்று சொல்லும்போதே அது ஒரு வேதனையான காரியம், அதை சுமக்கிறதற்கு ரொம்ப கடினம். அதற்கிடையில் இங்கே வாசிக்கிறோம், வருத்தமான பாரம், மிகுந்த வருத்தங்களை எங்கள் இடுப்புகளின் மேல் ஏற்றினீர். அதாவது இடுப்பு என்று சொல்லும்போது நாம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய கால்கள் மட்டுமல்ல, நம்முடைய இடுப்பு பகுதி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்க முடியும், முன்னேறி செல்ல முடியும். அப்படி என்றால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடிக்கு சில வருத்தமான பாரங்கள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது அல்லவா? கர்த்தர் ஒரு செழிப்பான அனுபவத்தை தருவார். மட்டுமல்ல, 12ஆம் வசனத்திலே இதை எல்லாத்தையும் நமக்கு எப்படியாவது சகிக்கலாம், ஆனால் சகிக்க முடியாத ஒரு நிலைமை தான் என்னது? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஹல்லேலூயா. ஏன் அப்படி குறித்திருக்கிறது? இங்கே மனுஷர் நம்முடைய தலையில் ஏறி போக பண்ணினீர். அப்படி என்றால் எந்த இடத்துலையும் தலை நிமிர செய்யாதபடிக்கு வார்த்தைகளினால்,
செயல்களினால் நம்மை தலை குனிய வைக்கிற அனுபவங்கள். அதற்காக சில மனிதர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை நம்முடைய தலையின் மேலே ஏறி போக பண்ணுகிறார். சில வேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், சபை விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரங்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மோடு கூட எப்போது அன்பாய் பழகுகிறவர்களாக இருக்கலாம். யாரானாலும் எப்போது நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று தெரியாது. ஹல்லேலூயா. அப்போது எந்த இடத்துலையும், வீட்டிலையும் சரி, வெளியேயும் சரி, சபையிலையும் சரி, வேலை ஸ்தலத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, எங்கேயும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு நம்முடைய தலையை குனிய வைக்கிற சில மனிதர்கள் இல்லையா? ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். மட்டுமல்ல, கடைசியாக வாசிக்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இன்றைக்கு இருதயத்திலே கை வைத்து நமக்கு சொல்ல முடியும், அநேக அக்கினி சோதனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இல்லவா? பெரு வெள்ளத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த சோதனை, இந்த புடமிடுகிற அனுபவங்கள், இந்த வலையில் அகப்படுத்தியிருக்கிற அனுபவம், இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம் இருக்கிற அனுபவங்கள், மனுஷரை தலைமையில் ஏறி போக்க பண்ணுகிற அனுபவங்கள், இப்போது சந்திக்கிற சில தீ தண்ணீர், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்து செழிப்பான இடத்திலே நாம் கூட நினைத்திராத, நம்மை குறித்து மற்றவர்கள் சிந்திக்காத, யோசிக்காத, நினைத்திராத ஒரு அனுபவத்திலே நம்மை மேன்மைப்படுத்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும் தான் இவ்வளவு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் இந்த இடத்துல சோர்ந்து போகாமல் கர்த்தரையே நம்பி இருப்போமாக. நம்முடைய தேவன் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக துதிக்கிற ராஜா. அப்பா, நீரங்களை சோதிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரை வெளியே விடுபடுகிறது போல சில அனுபவங்கள், கர்த்தாவை வலையிலே அகப்படுத்தி வெளியே வராதபடிக்கு இருக்கிற சில அனுபவங்கள், வெளியே வர முடியாமல் தவிக்கிற அனுபவங்கள், வருத்தமான பாரங்களை சுமக்கிற அனுபவங்கள், அப்பா, மனுஷரால் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கர்த்தாவை பாடுகள், அது போலவே தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற அனுபவங்கள், எல்லா இடத்திலையும் நீர் எங்களோடு கூட இருந்த நம்பிக்கையும் ஆறுதலையும் சமாதானத்தை தந்து எங்களை ஆற்றி தேற்றி நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஒரு செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விடுகிற அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவர், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிற வறண்ட நிலத்திலிருந்தும் ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை நீர் அவர்கள் மேல் கட்டளையிடுவீராக ராஜா. சபர் நமக்கு தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.